வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வர வைக்கின்றேன். இவ்வளோ நாளைக்கு அப்புறம் திரும்ப உங்களை பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான நம்ம தளபதி அண்ணாவோட, அதாவது நம்ம விஜய் அண்ணாவோட ஒரு புதிய நியூஸோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். புது வியூவர்ஸுக்கு, அதாவது எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எஸ்பி கட்ஸ் வியூவர்ஸுக்கு எங்கள் சேனலில் முதல்ல இந்த வீடியோஸை பார்க்கறது முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களை நோக்கி வரும். அண்ட் ஒன்ஸ் அகைன் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்த தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நியூஸ் தான். அதாவது நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் தமிழ் சினிமாவின் ஒரு அத்தியாயமாக தன்னுடைய பயணத்தை உருவாக்கிய நம்ம விஜய் அண்ணா மாஸ், கிளாஸ், எமோஷன், ஆக்ஷன் அனைத்தையும் ஒரே நேரத்தில் ரசிகர்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு நடிகர். அந்த விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கும் கடைசி திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படம் வந்து விஜய் அண்ணாவோட கடைசி திரைப்படம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து இந்த படத்திலிருந்து ஹைப்பே வேறு லெவலா இருக்குது. இந்த படத்துல மாஸ் கூட்டணி சொன்னா இயக்குனர் மற்றும் இசைனே சொல்லலாம். இந்த மாபெரும் படத்தை இயக்கி வருவது நம்ம எச் வினோத். நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு போன்ற பவர்ஃபுல் படங்களை கொடுத்தவர் தான் நம்ம இந்த இயக்குனர். இந்த படத்தின் கதையும் சமூக அரசியல் கலந்த ஒரு அதிரடி கதையா இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. வழக்கம் போல நம்ம விஜய் அண்ணாவுக்கு இசையமைப்பது அனிருத். இந்த காம்போ எப்படி இருக்கும்னு நம்முடைய முதல் படத்திலிருந்தே நமக்கு தெரியும். நட்சத்திர பட்டான்னு சொன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான நடிகர் நடிச்சிட்டு வராங்க. பூஜா, மமிதா, பூபி, பிரியாமணி, நரேன், கௌதம் வாசுதேவன் என முக்கிய ரோல்ல இவங்க இருக்காங்க. இவ்வளவு பெரிய நட்சத்திரம் பட்டாலும் ஒரே படத்தில் இருப்பது இந்த படத்தின் அளவை இன்னும் ஒரு ஹை லெவலுக்கு கூட்டியிருக்கு. எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு புரிய வைக்குது. 2026 ஜனவரி 9 உலகெங்கும் திரையரங்குல வெளியாக இருக்க இந்த படம் இப்போதே சாதனை பாதையில பயணிக்க தொடங்கி இருக்கு காய்ஸ். அதாவது மேலும் இன்னைக்கு மலேசியால பிரம்மாண்டமாக இசை வெளியீட்டு விழா நடைபெற்றிருக்கு. விஜய் ரசிகர்கள் உலகெங்கும் இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து இருக்காங்க. அதே நேரத்துல இன்னைக்கு முன்பதிவு வசூல் அதிர்ச்சி தகவல் கழிச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். ஜனநாயகன் திரைப்படம் வெளிநாடுகளை தொடங்கி இருக்க டைம்ல முன்பதிவிலேயே புக்கிங்லயே 6 கோடிக்கு மேல் வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் இந்த வசூல் முழு புக்கிங் தொடங்காத நிலை இருக்கும் பட்சத்துல இது ஒரு புதிய ரெக்கார்ட். எந்த ஒரு பெரிய ப்ரொமோஷனும் இல்லாத நேரத்துல வெறும் விஜய் அண்ணாவோட கடைசி படம் என்ற ஒரு காரணத்தினாலே இந்த வசூல் என்றால் ரிலீஸ் ஆன பிறகு என்ன வேற லெவல் இருக்கும்னு பாருங்க. இந்த நேரத்துல எல்லாரும் மனசுலயும் இருக்க ஒரே ஒரு கேள்வி, ஜனநாயகன் படம் சாதனை படைக்குமா? ஓவர்சீஸ் மார்க்கெட்டிங்ல இப்படி ஒரு ஓபனிங் இருக்குன்னா தமிழ் சினிமா வரலாறுல விஜயின் கேரியர்ல விஜய் அண்ணாவோட கடைசி படம் சென்டிமெண்டனால அனைத்தும் இதை வச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் பல வசூல் சாதனைகளை முறியடிக்கும் என திரைப்பட வட்டாரங்கள் சொல்றாங்க. இதே நேரத்தில் நம்ம ரசிகராக எங்களுக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ரசிகர்களுக்கு எங்களுக்கு இந்த படம் ஒரு திரைப்படம் மட்டும் இருக்காது, ஒரு உணர்ச்சி பூர்வமான படமா இருக்கும், ஒரு வரலாறு மிக்க படமா இருக்கும், ஒரு விடைபெறும் தருணமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் முன்பதிவிலே இவ்வளவு ஆதரவு செஞ்சுட்டு வரோம். இதே நேரத்தில் ஜனநாயகன் படம் தமிழ் சினிமாவின் முக்கிய மைல்கல்லாக மாறும். விஜய் அண்ணாவோட கடைசி படம் சாதனையின் உச்சத்தை எட்டும். உங்களுடைய கருத்தை மறக்காம யூடியூப் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க guys. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2026 நம்ம விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைங்க. மறக்காம டிவிகேக்கு ஓட்ட போடுங்க. நன்றி guys.